கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். கர்த்தர் நமக்காக அவருடைய கரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஆசாப் சொல்லுகிறான். சங்கீதம் 74வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களில், தேவனை எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ, உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர், அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். உம்முடைய வலது கரத்தை உம்முடைய மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். அப்ப கர்த்தர் எதற்காக அவருடைய கரத்தை உயர்த்துகிறார் என்றால், நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரத்தை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் என்று. அப்போ அவருடைய வலது கரம் அவருடைய மடியில் இருக்கிறது என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் பாருங்கள், யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ அந்த மடியில் இருக்கிற அவருடைய வலது கரம் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், அவருக்கு வல்லமையான மகத்துவமான புயம் இருக்கிறது என்றெல்லாம் கர்த்தருடைய கரத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நம்ம இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும். அவர் சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வரும்போதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும். ஆண்டவர் நமக்காக அவருடைய கரத்தை உயர்த்த அவர் ரெடியாக இருக்கிறார். ஏனென்றால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவரை அல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம தான் அநேக வேளைகளே அதை அறியாமல் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தான் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதத்திலே பாருங்கள், யோசபாத் என்கிற யூதாவின் ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். யோசபாத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்திலே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோனியர்கள், மோவாபியர்கள் பெரும் திரளான கூட்டம் எதிர்த்து யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது அந்த யோசபாத்தும் ஜனங்களும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று அந்த வார்த்தை வந்த உடனே யோசபாத் அதை நம்புகிறான். நம்பி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி துதிக்கும் போது சத்துருக்கள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வெட்டி கொண்டு அழிந்து போகிறார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், யோசபாத் கர்த்தரிடத்துல ஜெபம் செய்து பாடி துதித்த போது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினார் என்று. ஆனால் யோசபாத்துடைய வாழ்க்கையில வெறும் ஜெபமும் பாடலும் மட்டும்தான் இருந்தது என்றால், அவனுடைய வாழ்க்கையை நாம வாசித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். இந்த யோசபாத் ராஜா யூதாவுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். ராஜாவாக ஏற்படுத்த உடனே எல்லா ராஜாவுக்கும் இருக்கிறது மாதிரி உள்ள ஆசைகள் யோசபாத்திற்கும் இருந்திருக்கும். தன்னுடைய ராஜ்யம் திடப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், ஒரு அமெரிக்கையான ஒரு இளைப்பாறுதலான சுகமான ஒரு ஆளுகை தன்னுடைய தேசத்தில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம். ஆனால் அதற்காக அவன் எந்த ராஜாவையும் சார்ந்து கொள்ளவில்லை, எந்த இராணுவத்தையும் அவன் சார்ந்து கொள்ளவில்லை. அவனுக்கு அதனுடைய ரகசியம் தெரிந்திருந்தது. அவன் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள உற்சாகம் கொண்டான். ஆகவே தான் பாருங்கள், 2 நாளாகவும் 17 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அவன் மற்றவர்களுடைய வழிகளின்படி, மற்றவர்களுடைய செயல்களை பார்த்து அப்படி நடக்காமல் கர்த்தரை தேடி அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தன்னுடைய ராஜ்யம் நிலைப்பட, தன்னுடைய ராஜ்யம் சமாதானமா அமெரிக்கையா இருக்க கர்த்தருடைய வழிகளின் மேல அவன் உற்சாகமா இருந்தான். அதை அறிவதற்கு அவன் அதை அறிய என்ன செய்கிறான் என்றால், அதைத்தான் நம்ம வாசிச்சோம் 6வது வசனத்திலே, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆண்டவருடைய வழிகளை அறிய அவருடைய ராஜ்யம் அவருடைய தேசத்தில் வரும்படி தடையாக இருந்த எல்லா காரியத்தையும் அவன் அகற்றுகிறான்.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக குறைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய குறைகள் என்றைக்குமே ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருவது தடை செய்யாது. ஆனால் நம்முடைய குறைகளை நாம நிறைவாக்கும்படி நாம தெரிந்து கொள்கிற வழிகள், நம்ம வழி விலகி போகிற காரியங்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வராதபடிக்கு தடை செய்கிறது. நம்முடைய குறைகளை நாம பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நாம எதிர்பார்க்கிறோம். மற்றவங்களை மாதிரி நம்மால இருக்க முடியலையே, பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே என்கிற அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது. நம்ம இருக்கிற இடங்கள்ல இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துலயா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, எதையோ சாதிக்கணும் அப்படி என்கிற ஒரு தேவை இருந்தாலும் ஒருவேளை நமக்கு அதில் ஞானக்குறைவு இருக்கலாம். அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அநேக வேளையில் சில குறுக்கு வழிகளை நாம் நாடுகிறோம். இல்லை என்றால் அந்த காரியத்தில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து கொண்டு அவங்க வழிகளை கற்றுக்கொண்டு அப்படியே போகிறோம். ஆனால் என்றைக்குமே நம்மிடம் இருக்கிற குறைகள் நிறைவாக வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான். அவர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிதான் அவர் தரித்திரரானார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ஐஸ்வர்யம் என்பது என்ன? நம்ம பார்க்கிற காரியங்கள், நாம நினைக்கிற இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அல்ல. உலகத்துல பார்க்கறது மாதிரி பணம், பெயர், புகழ் உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை காட்டுவது. ஸோ வாழ்க்கை என்பது வெளிப்படையாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டுவதல்ல, உள்ளார்ந்த நம்முடைய இருதயத்திலே மனசார நம்ம நிறைவாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஸோ அதை குறித்து அறிவது தான் சுவிசேஷத்தின் ரகசியம் என்று பவுல் அநேக இடங்களிலே சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் ரகசியத்தை குறித்து வெளிப்படுத்தும்படியாகவே நான் ஊழியக்காரன் ஆனேன் என்று பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு ரகசியம், நம்முடைய வாழ்க்கைக்கான ரகசியம் நமக்கு தெரிந்தது என்றால் எவ்வளோ ஒரு ரிலாக்ஸா, ஒரு இலைப்பாறுதலாக நம்ம உணர்வோம் இல்லையா? ஆகவே அந்த வழிகளை தேடுறதுல தான் நாம உற்சாகம் கொள்ளணும். ஆகவே இயேசுவிடத்திலிருந்து வழிகளை கற்றுக்கொள்வதில் நாம உற்சாகம் காட்ட வேண்டும். அதை நாம நேசிக்க வேண்டும், அதை நாம நம்ப வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று. இந்த யோசபாத் அப்படித்தான். அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வழியை கர்த்தரிடத்தில் அவன் தேடினான். பாருங்கள், அவனுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்ய வந்தபோது கூட வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், எங்களுக்கு பலன் இல்லை, அவனிடத்தில் பலவீனம் காணப்படுகிறது. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஞான குறைவு இருக்கிறது. அந்த காரியத்தில் என்ன செய்யணும், எப்படி அதை மேற்கொள்ளணுங்கிற பலனும் அல்ல, என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானமும் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனுடைய குறையை அவன் பார்க்காமல் ஆண்டவருடைய வழியை அங்கே தேடுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவது தான் பாருங்கள், அதே அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17வது வசனம் சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. இந்த வசனம் வரும்போது அவன் அதை விசுவாசிக்கிறான். அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, யோசபாத் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வழிகளை தேடுவதில் ஆர்வம் கொள்ளுகிறான், அதை நேசிக்கிறான். அவனிடத்தில் இருந்த குறைகள் அகற்றப்படுகிறது. பாருங்கள், அவனும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஜனங்களை விசுவாசிக்கும்படி சொல்லுகிறான். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதி செய்யும்படி தொடங்கும் போது சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு எல்லாரும் நிர்மூலமாகிறார்கள். அதே அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. பாருங்கள், யோசபாத் யுத்தம் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், கர்த்தர் யோசபாத்துக்காகவும் அவனுடைய ஜனங்களுக்காகவும் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை அவனுடைய சத்துருக்கள் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் பார்க்கிறார்கள். பார்த்து அவர்களுக்கும் கர்த்தர் மேல் ஒரு பயம் உண்டாகிறது. அது நிமித்தமாக யோசபாத்தின் மேலும் ஒரு பயம் உண்டாகிறது.
யாருமே அதற்கு பிறகு யோசபாத்தோடு யுத்தம் செய்ய வரவில்லை. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலான ஒரு ராஜ்யபாரம் யோசபாத்திற்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை மாத்திரம் சத்துரு அறிந்து கொண்டால் நமக்கும் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அதற்காக நம்ம கர்த்தருடைய வழிகளை அறியவும், அந்த வழிகளை நேசிக்கவும், அதை நம்பவும் நாம நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்துரு நம்ம நெருங்க வரும்போதே அவன் நினைக்கணும், இவர்கள் எதற்கு எடுத்தாலும் கர்த்தருடைய வழியை தேடுவார்கள், அந்த வழியில தான் செல்வார்கள், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய எல்லையிலும் நாம பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக உம்முடைய கரத்தை உயர்த்துகிற தேவனா இருக்கீங்க, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கீங்கப்பா. அப்பா, நாங்கள் எதெல்லாம் எங்களை அப்பா நெருக்குகிறதோ அந்த காரியங்கள்ல அப்பா நீங்க எதிர்த்து போரிட்டு எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக, எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக, எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராக எங்களோடு இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களுடைய எல்லா காரியத்திலும் அப்பா உம்முடைய வழிகளை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லா காரியத்திலும் தகப்பனே உங்கள் பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வழிகளை ஆராயவும், அதை நம்பவும் அப்பா அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, ஒரு புதிய இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. அப்பா, எங்களை ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களுக்கு ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, உங்க நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, குறைவுகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னியுங்க. ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே தாழ்த்துறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.